அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவரை நோக்கி, ரபி, இவன் செய்த பாவமோ இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படுவதற்கு ஏதுவாக இவன் பிறந்திருக்கிறான் என்றார். ஆமென் சொல்லாமா? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவே இப்படி இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் புதிய வெளிப்பாட்டை அங்கு சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். ஆமென் சொல்லாமா? நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது தேவனுடைய கிரியைகள் நம்மள வெளிப்படுவதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஒருவேளை பிரச்சனையோடு கூட, குறைவோடு கூட, ஒருவேளை பாடுகளோடு கூட வாழ்ந்திருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில இப்படி வருகிறது என்று சொல்லி இந்த சீசர்கள் கேட்டது போல பலவிதமான கேள்விகள் ஒருவேளை நம்ம கேட்டுக் கொண்டிருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு நல்ல பதில், ஆண்டோடைய ஏற்றதான பதில் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவே நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவே நம் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது என்கிற வெளிப்பாட்டை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாளிலே சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். எல்லார் மேல கர்த்தர் ஒரு சித்தத்தை, திட்டத்தை கர்த்தர் வைத்து ஆண்டவர் அழைக்கிறார். நாம் பிறக்கும் போதே கர்த்தருடைய திட்டத்தை அல்லது அழைப்பை பெற்றுக் கொண்டவர்களாகத்தான் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். கவனிங்களா, நம்மள பிறந்திருக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம், கர்த்தருடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டுதான் பிறந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம யாவரும் எதேச்சையாக என்ன செய்யல, பிறக்கவில்லை. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய திட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேல இப்படி எல்லாம் செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் நடக்க வேண்டும், இந்த பூமியில பெரிய ஆசை உண்டாக்க வேண்டும், தாக்கத்தை உண்டாக்க வேண்டும், நம்மை கொண்டு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம மேல பெரிய பெரிய திட்டங்களா வைத்து நம்ம இந்த உலகத்துல கத்த கொண்டு வந்து விட்டார். சிறிது நேரம் கழித்து நம்மகிட்ட இருக்கிற எல்லா பணமும் செலவழிந்து, நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே செலவழிந்து ஒரு பிச்சைக்காரனை போல மாறிவிட்டோம். உடனே ஆண்டு சொல்றார், ஐயோ இந்த மகன் மேல பெரிய பெரிய திட்டம்லாம் வச்சிருந்தேன், பிச்சைக்காரனா மாறிட்டான், கடனாளியா மாறிட்டான், இவன் கையில ஒரு பணம் இல்ல, ஒரு காரியம் இல்ல. அதனால நாம் என்ன செய்வோம், இவன் மேல வைத்த திட்டத்தை குறைச்சு பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் வேண்டாம், சின்ன சின்ன திட்டமா மாத்திடுவோம் அப்படின்னு ஆண்டவர் மாத்துவார் நினைக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதா? உனக்கு ஒண்ணு பெரிய பெரிய காரியத்துல செய்யணும்னு திட்டம் வச்சாரு. நம்ம கையில இருக்கிற எல்லா பணம் செலவழிஞ்சு எல்லாமே ஒண்ணு இல்ல, ஓட்டையாண்டியா அப்படின்னு நின்றுட்டோம். நின்றதுனால ஆண்டு பார்த்து, ஐயோ நான் போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்டா போச்சு, இவன் மேல திட்டத்தை என்ன செய்வோம், மாற்றுவோம், இனிமேல் அந்த திட்டம் நிறைவேற முடியாது. அதனால நம்ம என்ன செய்வோம், திட்டத்தை கம்மி பண்ணி சின்ன திட்டமா போட்டு இதுதான் உன்னால செய்ய முடியும், இதுதான் இந்த மகனை கொண்டு செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் மாற்றுவார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம திட்டத்தை கொடுக்கும் போது நல்ல பலனாக, நல்ல சௌக்கியமா, நல்ல ஆரோக்கியமா, நல்ல திடனோடு கூட இருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு வியாதி மேல வியாதி, பலவீனத்து மேல பலவீன, போராட்டத்து மேல போராட்டம் வந்து இப்போ கொஞ்சம் அம்மாள் மாறிட்டோம். ஒரு சின்ன வெயிட்டு கூட தூக்க முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியாத வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட இருக்கிறதுனால, ஐயோ நான் நல்லா இருக்கும் போது இந்த திட்டத்தை நிறைவேற்றவே நினைச்சேன், இப்ப என்ன ஆயிட்டான், வியாதியுள்ளவனா மாறிட்டான், பலவீனனா மாறிட்டான், இப்ப சுகவீனமா மாறிட்டான், இப்ப அவனால ஒண்ணு காரியத்தை செய்ய முடியாது, அவனால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது, அந்த நிலைமையில இருக்கிறான். அதனால இந்த திட்டத்துல இனிமேல் நிறைவேற்ற மாட்டேன், திட்டம் நிறைவேறாது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பணத்தை வைத்தோ, நம்முடைய பலனை வைத்தோ, நம்முடைய திறமை வைத்தோ, நம்முடைய படிப்பை வைத்தோ, நம்முடைய எந்த காரியத்தை வைத்தோ கர்த்தர் திட்டம் செய்கிறத தேவன் அல்ல, அதை காட்டில் மேலான தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையிலோரா இருக்கிறார். ஆண்டவர் மரித்து போன நிலைமையில் இருந்தாலும் கூட கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி அந்த திட்டத்தை நம்ம மேல நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம கையில இருக்கிற பணமோ, நம்மகிட்ட இருக்கிற திறமைகளோ, நம்மகிட்ட காணப்படுகிற எந்த காரியமோ கர்த்தருடைய திட்டத்தை ஒரு நாளும் தடை பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு நாளும் கர்த்தர் நம்ம மேல வைத்த திட்டங்களை ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார், ஆனால் செய்து முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மை குறித்து ஆண்டவர் செய்வாரானால், சொல்லுவாரானால், அந்த வார்த்தை எந்த சூழ்நிலையும் கர்த்தர் ஒரு நாளும் மாற்றவே மாட்டார். அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவே, தேவனுடைய திட்ட நமத்தில் வெளிப்படுவதற்காகவே உலகத்துல நானும் நீங்களும் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபை நம்மை காத்து தப்புவித்து நடத்தி வந்திருக்கிறது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி அவன் பெரிய பெரிய காரியங்களை செய்தான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பலிபீடத்தை அவன் அக்கினினால நிரப்பின ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. 450 தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் ஒருவனாக பட்டயத்துல வெற்றி கொன்று போடுகிற அளவுக்கு, பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காரியங்களை இந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினார். கவனிங்க எல்லாரும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இப்போ எலியா தீர்க்கதரிசி ஒரு பெண்ணுடைய வார்த்தை கேட்டவொடனே அவனுக்கு சோர்வு வந்து விட்டது. சோறு வந்துட்டு ஆண்டவர் சமூகத்துல பெட்டிஷன் போடுகிறான். கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல, என்கிட்ட ஒரு நன்மை இல்ல, வாழவே பிடிக்கல, நான் சாவன விரும்புறேன், என்னை கொன்று ஆண்டவரே, என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இவன் நேர ஆண்டவருக்கு பந்தி அனுப்புறான். ஆண்டவர் அங்கிருந்து பாக்குறாரு. தேவதூதன் செய்தி கொண்டு வருகிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரன் சொல்றான், என்னை கொன்று சொல்றான், போதும், வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாரு. ஏன் இப்படி சொல்றான்? சரி பண்ணு, அவனுடைய பெட்டிஷன் தூக்கி குப்பையில போட்டுரு, பெட்டிஷன் தூக்கி குப்பையில போடு, அவன் ஏன் அப்படி இருக்கான்னு பாத்துடுவா. ஆண்டவரே, அவன் தூங்கிட்டு இருக்கிறான், சாப்பிடாம கொள்ளாம என்ன செய்யறான்? ஓ, அதான் பிரச்சனையா? நீ என்ன செய், நீ ஆகாரத்தை கொடுத்துட்டு வா, போய் ஆகாரத்தை கொடு. ஆண்ட தட்டி எழுப்பி ஆண்ட தூதன் மூலமா, காக்கை மூலமாக அவன் சாப்பாடு கொடுக்குறார். நல்ல வயிறு நிறைய சாப்பிடுறான். சாப்பிட்டு என்ன செய்யறான்? திரும்பியும் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. நிறைய பேர் சோறு வந்து அப்படிதான் செய்யறாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, இழுத்து போது என்ன செய்யறது? தூங்கிறது. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. சாப்பிட்டு கொஞ்சம் பலனாகி என்ன செய்யணும்? சரி, நான் நடப்போம், ஓடுவோம், வாழுவோம் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லல. திருப்பி என்ன ஜபம் தான்? அதே ஜபம் தான். போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவை சாகுறேன், இதே ஜபம் தான். ஆண்ட பாக்குறாரு. சரிப்பா, நீ இந்த எலியா தீர்க்கதரிசி கொடுத்து டைரி எடுத்துருவா, அவனை டைரி எடுத்துருவா, அவனுக்கு குறிச்சு என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்க எழுதிடுவா. ஆண்ட பாக்குறாரு. எல்லாம் இவன் இப்படி செய்வான், அப்படி செய்வான், இப்படி எல்லாம் நடக்கும் எல்லாம் ஆண்ட முதல்ல எழுதி வச்சிருக்கிறார். அவனை குறித்து திட்டங்கள் எல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அவனுடைய சரிப்பா, அவன் சாவுன்னு சொல்றானே, அவனை செத்து போன்னு சொல்றானே, கொண்டு போட்டு சொல்றானே, சரி அவனுடைய மரண தேதி பாரு, எப்ப அவன் சாக வேண்டியது நான் குறிச்சு வச்சிருக்கேன், எந்த தேதி பாரு. அவன் எல்லா டைரியும் பாக்குறான், எல்லா தீர்க்கதரிசியின் டைரியும் பாக்குறான். மோசைக்கு 120 வருஷம் மோசையுடைய மரண நாள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அங்க மற்ற எல்லா தீர்க்கதரிசியினுடைய மரண நாள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமா 930 வருஷத்துல அவன் சாக வேண்டும், மரண தேதி எழுதப்பட்டிருக்கிறது. மெத்துசலாவா 969 வருஷம் அவனுடைய மரண தேதி எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவா இந்த காலத்துல சாகணும், எல்லாத்துக்கும் மரணத்தை அந்த அவனுடைய மரண டேட்டை போட்டிருக்குது. ஆனா இந்த எலியாவுடைய டைரி திரும்பி பார்த்தா அந்த அவன் மரண தேதி இல்ல. சொல்லுங்க, அவனுடைய மரண தேதியே இல்ல. திருப்பி புரட்டி போட்டு பாக்குற மரண தேதியை எழுதுறப்பா. அப்ப அவன் என்ன செய்யறான்? நான் சாகணும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய டைரியில அவன் மேல வைத்திருக்க திட்டத்துல அவன் மரணிக்க கூடாதுங்கிற ஒரு பெரிய அவன் கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த கடைசி காலத்துல அவன் தோன்ற வேண்டும் என்று சொல்லி அவனை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். ஆனா அவனோ இப்போது என்று சொல்லி நுழைந்துட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறானே என்று சொல்லி கர்த்தர் பார்த்து, நீ என்ன செய், அவனை விட்டா ஆகாது என்று சொல்லி நேர போய் அவனை சுழல் காட்டுல அக்கினி நிலத்தில் என்ன செய், என்னிடத்துல கொண்டு வந்து விடு, ஏன்னா அவனை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், அவனுடைய மரண நாள் முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய திட்டம் அவனோடு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் உங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நேரிடாது.
கர்த்தருடைய கிரிகள் வெளிப்படுவதற்காகவே இந்த உலகத்துல இன்னும் நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கிரிகள் வெளிப்படுவதற்காகவே, கர்த்தர் தமது மகிமையை நம்மத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இன்னைக்கு என்னை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் அது ஒரு காரியம் நடக்காது. யாரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை பார்த்து சொன்னது போல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடுவது இல்லை. நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும், உண்மையில வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவதற்கும், எனது கிரிகள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவது வரைக்கும் நான் கைவிடுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல நீங்கள் அநேகரை சந்தித்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்காது, அவங்க வாழ்க்கையில ஒரு தீங்கு வந்திருக்காது, ஒரு காரியம் நடந்திருக்காது. அவங்க வாழ்க்கையை ஏதோ சமாதானமாக அப்படியே நல்ல வாழ்க்கை வாழுகிறது போல நம்ம கண்ணுக்கு தெரியலாம். கவனிங்க. ஆனா நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம வாழ்க்கையில அநேக சமயத்துல கீழே விழுந்து 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 அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக அடிகள், உதைகள், அநேக இழப்புகள், அநேக அவமானங்கள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக காரியத்தை சுமந்து 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 ஏன் 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 என்று சொல்லி பல சூழ்நிலைகள் ஒருவேளை காயத்தோடு கூட வேதனையோடு கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனா அவங்க கர்த்தர் மேல் பயபக்தி இல்லையே, அவங்க நல்லா தானே வாழ்றாங்க. ஆனா ஏன் என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கிறது, ஏன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் வருகிறது என்று சொல்லி நம்ம பல கேள்விகளோட வந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, சரிங்க பாஸ்டர், ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய கிரி வெளிப்பட வேண்டும் என்று சொல்றாரு. ஆனா எனக்கே இப்படி நடக்கணும், எனக்கே இப்படி வரணும், என் வாழ்க்கையில ஏன் இந்த காரியம் செய்யணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில ஒரு விடிவுகால வராதா என்று சொல்லி ஒருவேளை கேள்வி மேல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய திட்டத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய என்று சொல்லிதான் இந்த காரியம் வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்ம வைக்கிற திட்டத்தை இன்னும் நம்ம என்ன செய்யல, புரிந்துக்கல. நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த கேள்விகளை நாம் என்ன செய்ய மாட்டோம், கேட்கவே மாட்டோம். ஒருவேளை நம்ம அநேக டைம் சொல்லலாம், அது நான் செஞ்சு தப்புனாலதான் நடக்குதோ, அல்லது வேற யாரும் செஞ்சு தப்பினாலதான் பாவத்தினாலதான் நடக்கிறதோ என்று சொல்லி ஒருவேளை பல சமயத்துல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வரலாம். ஆனா ஒரு வெளிப்பாட்டை இந்த காலை வேளையில ஆவியான சொல்லுகிறதை தீர்க்கமாக ஆணித்தரமா சொல்லுகிறேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, பாடுதான் அனுபவித்தேன்னா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் வரப்போற சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய மாற்றங்களை, தன்னுடைய திட்டத்தை மகிமையாக என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற இன்னும் காலம் உண்டு. ஆமென். இதுவரை நடக்கலையா, நீங்க ஒண்ணு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை கொண்டு இந்த நாட்களே நம்ம திட்டத்தை நிறைவேற்ற இன்னும் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் உயிரோடு தான் தேவன் இருக்கிறார். இனிமேல் நிச்சயமா நடக்க போகிறது. நீ எழுதி விட வைத்துங்க. அவங்களை கம்பேர் பண்ணினா நீ எங்கேயோ இருக்க போறீங்க. மற்றவங்களை நீங்க பார்ப்பீங்க, என்ன யாரை பார்த்து நீங்க உங்களை கம்பேர் பண்ணீங்களோ அவங்களை பார்க்கலும் பல மடங்கு உயர்வாக என்னை உங்களை கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் ஏன் நிறைவேறவில்லை, ஏன் எது அவர்களை தடுக்கிறது என்பதை சில வசனங்களை, சில காரியங்களை சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் ஏன் நிறைவேறவில்லை, எது தடுக்கிறது என்கிறதை பார்க்க போறோம். தடுக்கிற முதல் காரியம், கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடி தடுக்கிற முதல் காரியம் எதுனா பயப்படுத்தும் ஆவிகள். பயம். இந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. நம்மள தெரிந்த வசனம் தான், கலாத்தியர்ல வாசிக்க முடியும். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அவ்வளவு பயமுள்ள ஒரு, பயம் என்பது ஒரு ஆவி, ஸ்பிரிட். கவனிக்கலாம், பயம் என்பது ஒரு ஆவி. அப்ப பயப்படுத்துகிற ஒரு ஆவிதான் கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதபடி தடையா இருக்கிறது. நாம் பயப்பட்டு கொண்டே இருப்போம், ஆனால் பயப்படுகிற ஆவியோடு கூட வாழ்வோம், ஆனால் கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற முடியாது. திருப்பி திருப்பி சொல்றேன், கவனிக்கிறீங்களா எல்லாரும்?
நீங்கள் பயத்தோடு கூட வாழ்வீர்களானால் கர்த்தருடைய திட்டம் என்ன செய்யாது? என்ன ஆகுமோ, இது ஆகுமோ, அப்படி ஆகுமோ, நடந்துருமோ, அழிவு வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ, நான் இப்படியே இருக்கணும், மேல வரமாட்டணும், என் வாழ்க்கை இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று சொல்லி நாம் கர்த்தருடைய திட்டத்தின் மேல சந்தேகப்பட்டு எதெல்லாம் பயப்படுகிறோமோ அந்த பயம் தான் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறக்கூடாதபடி தடையாக இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 3 விதமான பயத்தை நான் வாசிக்கலாம் வேதத்துல. 3 விதமான பயம். முதல் பயம் எதுனா வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். முதல் வகையான பயம் ஆதியாகமம் 3:10. கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமென் சொல்லாமா? பாவம் செய்த பின்னாடி வருகிற ஒரு பயம், பாவம் செய்கிறதுக்கு பின்னாடி வருகிற ஒரு பயம். ஒருவன் பாவம் செய்வானான கர்த்தருக்கு விரோதமாக, தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களை பயம் பிடித்துக் கொள்ளும். அவருக்குள்ளாக அவர் எதிர்பார்க்காத ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. முதல் முறையாக நீங்கள் தப்பு பண்ணும்போது எத்தனை பேருக்கு மனசு படன்னு அடிச்சுதா? அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இல்லையா? இந்த முதல் பெஞ்சில ஏன் தலை கொஞ்சம் கொண்டிருக்கீங்க? புதையல் தேடிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் இன்னும் பாருங்க, கவனிங்க. முதல் முறையா தப்பு பண்ணும்போது என்ன வரும்? பயம். அந்த பயம் தான் யாருக்கு வந்துச்சு? ஆதாம். அவன் செய்த பாவத்துக்கு பின்னாடி அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டானது. ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லா பயத்துக்கும் முதல் காரணம் பாவம். ஆமென் சொல்லுங்க. பாவம் இல்லைன்னா என்ன வராது? பயம் வராது. நம்ம பயப்படுகிற முக்காவாசி பயத்துக்கு பின்னாடி பாவம் இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. பாவம் இல்லாமல் பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து யாரை குறித்து என்ன செய்யல? பயப்படலை. ஏன்னா அவருடைய எந்த தவறும் எந்த பாவமும் அவர்கிட்ட இல்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. 2வது ஒரு வகையான பயம் எது என்று சொன்னால் வாசிங்க, அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30 முதல். ஆதியாகமம் 19:30 முதல். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து கவனிங்க, அங்க ஒரு பெரிய பாவத்தை தன் மகளோட கூட அவன் செய்தான். யாரும் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை தன் பிள்ளைகளோடு கூட செய்து அங்க ஒரு மோசமான சந்ததியை அவன் பெற்றெடுத்தான். அவன் பயந்து அவன் பாவம் செய்தான். இங்க முதல் வாசித்தோம், பாவம் செய்ததுக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. இங்க என்ன வாசிக்கிறோம்? இவன் பயந்து அவன் என்ன செஞ்சான்? பாவம் செய்தான். ஒரு பாவத்துக்கு முன்பாக பயம் வரும். பாவத்துக்கு முன்பாக அல்லது பயம் வந்த பின் பாவம் வரும். நாம் பயப்படவே கூடாது. அந்த பயமே நம்மை பாவத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போய்விடும். நீங்க அநேக பேர் பயந்து 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 அது நிமித்தமா விளைவாக பாவத்துல விழுந்து விடுகிற நிறைய பேர் உண்டு. ஆமென். பயம் நம்மை பாவத்துல விழ தள்ளிவிடும். அதனால தேவையில்லாத பயம் நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பயத்திலேயே போய் கீழே விழுந்துருவாங்க. நான் விழுந்துருணும், நான் எனக்கு என்ன ஆயிருமோ, எனக்கு என்ன நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, பிள்ளைகள் அப்படி ஆயிருவாங்களோ, இப்படி ஆயிருவாங்களோ, அப்படி ஆயிருமோ, எனக்கு குடும்பத்தை இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ என்று சொல்லி தேவையில்லாத பயம். அந்த பயம் சில நிமிஷங்கள்ல நம்மை பாவத்தில் கொண்டு போய் விட்டு விடும். சில சூழ்நிலை பாவத்தில் கொண்டு தள்ளிவிடும். நம்ம பிள்ளைகளையே பாவத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். ஆமென். அப்ப பாவத்துக்கு முன்னாடி வருகிற ஒரு பயம். முதல் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் வருகிற பயம். 2வது பாவத்துக்கு முன்னாடி வருகிற பயம். 3வது வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:7. சில மனப்படமா சொல்லணும். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும்
பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இந்த பயமுள்ள ஆவி, இந்த பயத்தின் ஆவி யாரை தாக்குகிறதோ அவர்கள் பயத்துல விழுந்து விடுவார்கள், பயத்தோடு கூட வாழ்வார்கள். ஆமென். இந்த பயப்படுத்துகிற ஆவி, இந்த பயமுள்ள ஆவி இவர்களை தாக்குகிறதோ, அந்த பயப்படுகிறவர்கள் அல்லது பயமுள்ள ஆவி தாக்கப்பட்டவர்கள் அவர் பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எதை கண்டாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம், எந்த சூழ்நிலையும் பயம், அந்த பயத்தோடையே வாழ்வார்கள். வழி நடந்து போனா பயம், என்ன ஆயிருமோ ஆயிருமோ ஆயிருமோ, நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, பயத்திலேயே இருப்பாங்க. வீட்டுல இருந்தா பயம், எல்லாம் எதை பார்த்தாலும் பயம், எது நடந்தாலும் பயம், எங்க இருந்தாலும் பயம். பஸ்ல போனா ஐயோ பஸ்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஐயோ வண்டியில போனா கீழே விழுந்துருமோ பயம், நடந்து போனா கல்லு தட்டி கீழே விழுந்துடணும் பயம், வீட்டுல கொண்டா வீடு விழுந்துருமோ பயம். சொல்லுங்க, எங்க இருந்தாலும் பயம். யாராவது என்ன பண்ணிடுவாங்களோ, என்ன சொல்லிடுவாங்களோ, எதாவது நடந்துருமோ, பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ. இது 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 வந்து பயத்தின் ஆவியில பிடிக்கப்பட்டவருடைய நிலைமை. ஸ்பிரிட், அந்த உள்ள ஆவி, அந்த பயத்தின் ஆவி உள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையில சொல்லுங்க. நாலாவது ஒரு காரியம் என்னன்னா, உளவியல் ரீதியான ஒரு பயம். இது யாராவது சில சில சின்ன வயசுல ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்துச்சுன்னா அது நிமித்தமாக ஒரு பயத்தை உள்ள வந்துருக்கு, சரி விட்டுருங்க. இந்த பயம்தான் தேவனுடைய திட்டம் நம்மையில நிறைவேறக்கூடாதபடி தடையா இருக்கிற முதல் காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவி தேவன் கொடுக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள பயமுள்ள ஆவி கர்த்தர் கொடுக்கல. ஆமென். ஒருவேளை பயமுள்ள ஆவி இருந்துச்சுன்னா கர்த்தர் கொடுக்கல, இது பிசாசு கொடுத்திருக்கிறார். பிசாசு கொடுத்த ஆவியை நமக்கு இருத்தி விட்டு நம்ம என்ன செய்யணும்? துரத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பயத்தின் சிந்தனைகளை, பயத்தின் ஆவியை என் வாழ்க்கையை விட்டு இருத்தி விட்டு என் சிந்தனை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்துல என்று சொல்லி நம்ம ஓயாமல் துரத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பயப்படுவதற்கு, பயத்தோடு வாழ்வதற்காக தேவன் நம்ம அழைக்கவில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்துக்கு எதிரானது பயம், பயத்துக்கு எதிரானது விசுவாசம். நீங்கள் பயப்பட்டுக் கொண்டே இருப்பீங்களானால் உங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் நடத்துவார், நான் ஜெயிக்க போகிறேன், கர்த்தர் ஆஸ்வதிப்பார், நான் வாழ போகிறார், ஒன்று ஆகாது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஒன்றும் நடக்காது, நிச்சயமா ஆண்டவரை ஆஸ்வதிப்பார் என்கிற அந்த தைரியம் விசுவாசம் இருக்குமானால் நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள பயம் இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? என் வாழ்க்கை நிச்சயமா ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி, என் வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? இருக்கு இல்லையா? சொல்லுங்க. அதுதான் விசுவாசம். அதுக்கு எதிராக இல்ல, நடக்காது, ஆகாது நினைச்சீங்கன்னா பயம். அதுதான் தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதபடி தடையா இருக்கிறது. நீங்க பயப்பட்டு கொண்டே இருப்பதனால் கர்த்தருடைய திட்டம் அது என்ன செய்யுது? தடுத்து கொண்டிருக்கிற அர்த்தம். அந்த திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடி பயம் தடுக்குது. நான் மேல வராம விட்டுருவனோ, நடக்காம போயிடுமோ, என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்களோ அப்படி பயம். ஆமென் சொல்லுங்க. பயப்படவே கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது ஆண்டவர் எல்லா பயத்தையும் நம்ம விட்டு ஆண்டவர் நீங்களாக்குவாரா? வாசிங்க 34ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனம். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென் சொல்லாமா? கர்த்தரை தேட 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 எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்ம நீங்களாக்குகிறார். ஒவ்வொரு நாள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகமா தேவ வசனத்தை வாசிங்க, தேவ சமூகத்தை தேடுங்க. தேவனை தேட 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 நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. எதிர்காலத்து குறித்து பயம், எல்லா பயம் நீங்க வேண்டும் என்று கர்த்தரை தேடுகிற சந்ததியாக, குடும்பமாக நாம் மாற வேண்டும். ஆமென். முதல் தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடி காணப்படுகிற தடை எது? பயம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஆணுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடி காணப்படுகிறது. இரண்டாவது காரணம் தாமதங்கள். தாமதங்கள். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில தாமதங்கள்
கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாது என்கிற அந்த காரியத்துக்குள்ளாக அவர்கள் வந்து விடுகிறார்கள். தாமதம் ஆக 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 ஆசீர்வாதங்கள் தாமதமாக ஆக, விடுதலைகள் தாமதமாக ஆக, உயர்வுகள் தாமதமாக ஆக, இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள் கர்த்தர் நிச்சயமாக இது நடக்காது, இது ஆகாது, இது முடியாது என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார்கள். அவன் சொல்லாமா? அல்லேலூயா. மண்பானை செய்வது லகுவான காரியம். ஒரு மண்ணை குழைத்து ஒரு திரிகையில போட்டு அதை என்ன செய்யலாம், ஓரிரு நாட்களுக்குள்ளாக ஒரு மண்பானை செய்து முடிச்சிடலாமா பிரதர்? அதே ஒரு தங்கத்தால ஒரு பாத்திரத்தை செய்வதற்கு எத்தனை நாள் ஆகும் பிரதர்? சொல்லுங்க. ஒரு தங்கத்தால ஒரு பாத்திரத்தை செய்வதற்கு எத்தனை நாள் ஆகும்? சொல்லுங்க. நீங்க மண்பானையா தங்கமா? அதனாலதான் ஆண்டவர் சில தாமதங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார், நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஜொலிக்கிற பாத்திரமாக, பயன்படுத்துகிற பாத்திரமாக. நம் உலகத்துல நாம் முடிந்து போகிற வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் அழைக்கலை. கர்த்தர் நம்ம மேல மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. இவர்கள் மேல கர்த்தர் மகிமையான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, பெரிய பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, அவன் வாழ்க்கையில் தாமதம் வருவது உண்மை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இன்னும் எத்தனை காலம் ஆண்டவரே, இன்னும் எத்தனை காலம் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இன்னும் மாறவில்லை, ஏன் ஆண்டவரே இவ்வளவு ஜெபித்துட்டேனே, இவ்வளவு காரியத்தை செய்து விட்டேனே, இன்னும் வாழ்க்கையில் ஏன் தாமதம் தாமதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதம் நன்மைக்கே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தாமதம் வர்றதுனால நீ ஒரு நாள் முடிவு கட்டிடாதீங்க, கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கை நிறைவேற முடியாது, அதுக்கு நான் தகுதி இல்லை, அதுக்கு நான் பாத்திரவான் இல்லை என்று சொல்லி முடிவுக்கு நீங்க ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, வராதீங்க. எத்தனை சொல்ல புரியுது? அல்லேலூயா. கண்டிப்பாக தேவ திட்டங்கள் தாமதமாகும். தேவ திட்டங்கள் என்ன செய்யும்? தாமதமாகும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேறினது சொல்லுங்க? 4000 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 4000 years. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல சொன்ன தீர்க்கதரிசனங்கள் கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு பின்னாடிதான் நிறைவேறுச்சு. சொல்லுங்க, எவ்வளவு தாமதம் பாருங்க. ஆனா நிறைவேறாம போல, நிறைவேறிச்சு. ஆனா சில தாமதமானது. ஆமென் சொல்லுங்க. தாமதமானது. அந்த தாமதங்கள் நமக்கு வாழ்க்கையில நம்மை இழைத்து போக செய்யும். தாமதங்கள் நம்மை சோர்ந்து போக செய்யும். தாமதங்கள் சில சமயத்துல அவிசுவாசத்துக்குள்ளாக நடத்திவிடும். சொல்லுங்க. கேரளா நடந்த சம்பவம் முன்னாடி சொன்னா தெரியல. ரொமாக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கல்யாணம் ஆச்சு, சில வருஷம் குழந்தைகள்ல வாக்கு பண்ணார், உங்களுக்கு தேவன் நல்ல குழந்தையை கற்பனை தருவார். உடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் இந்த கண்ணீருக்கு ஆண்டு பதில் கொடுத்துட்டார். ஜோம் பண்ணாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேரெல்லாம் செலக்ட் பண்ணி எங்க பார்த்தாலும் பேர் எழுதி வச்சாங்க. பைபிள்ல பேர், அங்க பேர், எங்க பேர் எல்லாம் எழுதி வச்சோம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், இந்த வருஷம் ஆகும், அடுத்த வருஷம் ஆகுன்னு சொல்லி இன்னும் நடக்கல. கிட்டத்தட்ட 8 வருஷம் கடந்து போய்விட்டது, நடக்கல. கொரோனா பீரியட் வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கர்த்தர் கொடுக்கல, இது கர்த்தர் சொல்லல, கர்த்தர் பொய் சொல்லி இருக்கிறார், இது கர்த்தர் சொல்லவே இல்லை என்று சொல்லி எங்கெல்லாம் பேரிட பேர்ல கிறுக்க தொடங்கினார். கிறுக்கி நம்ம ஜெபிக்கிறத விட்டுட்டாங்க, ஆண்டவர் தேட விட்டுட்டாங்க. ஏனாவதான சர்ச்சுக்கு போறது, ஏனாவதான என்று சொல்லி ஜெபிக்கிறது, ஏனாவதான என்று சொல்லி அவர் விசுவாசம் இல்லாமல் இது கண்டிப்பா என் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவே நடக்காது என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி கர்த்தரை மறுதலிக்க தொடங்கினார்கள்.
ஒரு நல்லா இதெல்லாம் முடிஞ்சு திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு நல்ல செய்தி வந்தது. கர்த்தர் ஒரு நல்ல பெண் குழந்தையை அவன் கையில கொடுத்தார் அப்படின்னு சொல்லுங்க. பல வருஷங்கள் கழித்து நிறைவேறாம போகல. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அது ஒரு நாள் வெறுமையாக திரும்பி என்ன செய்யாது, வராது. ஆனா அந்த தாமதங்கள் நமக்கு சோர்வு உண்டு பண்ணுறது உண்மைதான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை வாழ்க்கையில தாமதங்கள் அதிகமா வருகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தாமதம் வந்தது. கர்த்தர் 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் நிறைவேறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஆமென். தாவீதுக்கு 16 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா உண்மையா ராஜாவுக்கு 30 வயசு ஆனது. யோசேப்பு அவனுக்கு தரிசனங்கள் கிடைத்தது. ஆனா ஒரு நாள் நிறைவேறல. பல வருஷம் கழித்துதான் என்ன நிறைவேறினது. தாமதங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் திட்டம் ஒரு நாளும் தாமதிக்கவில்லை. அது நிச்சயமாக நிறைவேறுகிற காரியம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தாமதம் கர்த்தர் திட்டங்களை தடுக்கும். ஆனாலும் கூட கர்த்தர் அதை நிறைவேற்ற தேவன் ஒரு நாளும் அதை மறந்து போகிற தேவன் அல்ல, நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது தேவனுடைய திட்டங்கள் நம் வாழ்க்கையில் தடைபடுவதற்கு மூணாவது காரணம் பலவீனம். பலவீனங்கள். அநேகருடைய பலவீனங்கள் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தாமதமாகிறது. வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்ப நல்லா கர்த்தர் அவனோட பேசும்போது, கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவன் தன்னுடைய பலவீனத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, நான் திக்கு வாயா இருக்கிறேன், மந்த நாவலவனா இருக்கிறேன், பேச தெரியாது, உச்சரிக்க தெரியாது, நான் என்ன செய்வது? அதனால நான் வேண்டாம், என்னை அழைக்காதீங்க, என் மேல தேவ திட்டம் நிறைவேற வேண்டாம் என்று சொல்லி அவனை தாமதத்தை அல்லது அவனுடைய பலவீனத்தை காட்டி தேவனுடைய திட்டத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டத்தை சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது, நீங்க எத்தனை பேர் நான் படிக்காதவன், நான் திறமையற்றவன், நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, என்னால இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, என்னால ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த வேலை கொடுத்தா நான் என்னால செய்ய முடியாது, கர்த்தர் என்னென்ன காரியத்தை கையில கொடுக்கிறாரோ இதெல்லாம் எத்தனை பேர் தட்டி கழித்திருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. சொல்லுங்க. மோசே அதான் செஞ்சான். நான் திக்குவாயா இருக்கிற ஆண்டவரே, நான் மந்த நாவா இருக்கிறேன், வாக்கு வல்லவன் அல்ல நான், எனக்கு பேச தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மோசே இந்த தப்பு செஞ்சதுனால, இந்த காரியத்தை சொன்னதுனால கர்த்தர் குடும்பத்துல வேறொருவனை கர்த்தர் எழுப்புகிறார் பாருங்க. ஆமென். ஆரோன் பார்த்து சொல்றாரு, உன் ஆரோன் உன்னுடைய சகோதரன் உனக்கு வாயா இருப்பான், நீ பேச வேண்டிய விதத்தை காரியங்களை அவன் என்ன செய்வான்? ஜனங்கள்ட்ட என்ன செய்வான்? பேசுவான். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் சில நபர்களை கர்த்தர் எழுப்புவார். நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் கர்த்தர் சில பேரை கர்த்தர் பயன்படுத்த தொடங்குவார். ஆமென். ரெண்டு காரியம் இருக்குது. ஒண்ணு, நம்ம தப்பு செஞ்சனால இன்னொருத்தர் என்ன கர்த்தர் என்ன செய்யறாரு? எழுப்புறாரு. ரெண்டாவது, அந்த பாக்கியத்தை நாம என்ன செய்யணும்? இழந்து போகிறோம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தள்ளினபடினாலதான் இன்னைக்கு புறஜாதியா இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தள்ளவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர் அறிந்திருப்போமான்னு தெரியாது. அவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் நமக்கு நன்மை உண்டாயிருக்கிறது.
சொல்லுங்க. அவங்களுடைய காரியத்தின் வந்து நமக்கு ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. நாம் ஒரு நாளும் நம்முடைய பலவீனங்களை ஆண்டது, நம்ம பலவீனங்களை ஆண்டது நமக்கு இருக்குன்னு ஆண்டு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. நம்ம ஒரு நாள் அந்த பலவீனத்தை காட்டி கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தடையா இருக்க கூடாது. ஆமென். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். காலையில யோசிச்சுட்டு இருந்தேன், உனக்கே பேச தெரியாது, உனக்கே பாட தெரியாது, உனக்கே ஜனங்கள் எப்படி பேச தெரியாது, நீ எப்படி ஊழியக்காரனா மாறுன? யோசித்தேன் காலையில. என்ன கடந்த காலத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். ஒரு தகுதி, ஊழியக்காரனுக்கு உண்டான தகுதியே கிடையாது, ஒரு தகுதி இல்லை. ஊழி செய்வதற்குண்டான எந்த ஒரு அழகும் இல்லை. ஊழியக்காரனோட குடும்பத்தில் பிறக்கல, செபிக்க தெரியாது, பாட்டுகள் தெரியாது, பாட்டு பாடவே தெரியாது, பேச தெரியாது, ஒரு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு இல்லை. ஊழியத்துக்கு பைபிள் குறித்து எந்த அறிவும் நமக்கு இல்லை, எந்த காரியம் இல்லை. சர்ச்சை குறித்து எந்த வித நாலேஜும் கிடையாது, எந்த வித அனுபவம் இல்லை. ஆனா கவனிங்க, கர்த்தருக்கு ஊழியக்காரனா மாற்றி எப்படி கொண்டு வந்து ஆச்சரியம் தான். நான் சொன்ன காலையில அதெல்லாம் கிருபை ஆண்டவரே, வேற ஒண்ணுமே இல்லை. என்னதான் கிருபை. தகுதி இல்லாத ஒருவனை கர்த்தர் தகுதிப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்ல தகுதி இல்ல தகுதி இல்ல தகுதி இல்ல, இது ஆகாது நடக்காது இந்த பலவீனத்தை மட்டுமே பார்த்து கொண்டிராம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆண்டு சித்தம் நிறைவேறுக்காக முயற்சி செய்யணும். அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அதுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், இணைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்ல எத்தனை புரியுது? ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பலவீனத்தையே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உங்க நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் உங்க நம்பி ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு, ஒரு வேலையை ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க அந்த திட்டத்தை என்ன செய்யாதீங்க, உங்க பலவீனத்தை காட்டி நிராகரிக்காதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல போற சின்ன பிள்ளைங்க கவனிச்சுங்க. உங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுக்குறாரு, ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, உங்க பலவீனத்தை காட்டி என்ன செய்யாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் அது நிமித்தமாக கூட என்ன செய்யலாம், தடைப்படலாம். ஆண்டவரே அது எவ்வளவு பெருசா சிறுசா தெரியாது, ஆனா இப்ப சமயத்துல என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, அதுக்காக நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அது கேட்ட கொஞ்சமோ அதிகமோ சில முயற்சிகளை செய்வீர்களானால் நிச்சயமா கர்த்தர் உங்க மேல இருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலவீனங்கள் தடையா இருக்கிறது. ஒரு வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடிய. உங்களுக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 12 7 முதல் 10 முடிய. அன்றியும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே முள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு என்ன செய்யுங்க, நீக்க போடுங்க ஆண்டவரே, இந்த பலவீனம் இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா ஊழியம் செய்ய முடியல என்று சொல்லி அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். அதற்கு ஆண்டவர் உன்னுடைய பலவீனம் நீங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூர்ணமாக விளங்கும். நீ எங்கெல்லாம் பலவீனம் சொல்லுகிறையோ அங்கெல்லாம் கர்த்தர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவர் திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க பலவீனம் 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 என்று சொல்லி அதை சாக்கு காட்டி நீங்கள் தேவ திட்டத்துக்கு தடையாக மாறிவிடாதீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அவருடைய திட்டத்துல உங்களை நிறைவேற்ற கர்த்தரை பயன்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல இந்த சபையில இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கு மேல கர்த்தர் திட்டம் வச்சிருக்காரு. தேவ திட்டம் இல்லாதவர்கள் யாரும் இங்க இல்லை.
ஆமென் சொல்லுங்க. தேவ திட்டம் இல்லாத யாருமே இல்ல. அது ஒரு உதாரணத்தை அடிக்கொருக்க சொல்லுவேன். இங்க எத்தனையோ பொருட்கள் உண்டு, எத்தனையோ பொருட்கள் உண்டு. எந்த பொருளுமே தேவையற்ற பொருள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. என்னது கண்ணு தெரியுதான்னு பாருங்க. இந்த பொருள் நோ யூஸ், யூஸ்லெஸ் இதுதான். ஒரு குண்டூசி கிடக்குது, குண்டூசி அது நிறைய விஷயத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தேவையா இருக்கிறது. அப்படிதான் சொல்லுங்க. இந்த அறைக்குள்ளேயே தேவையற்ற பொருள் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே தேவையான ஏதோ நோக்கத்தோடு கூட அந்த பொருள் உண்டாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிஞ்சு போகிற பொருளே ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டதாக இருக்குமானால், தேவசாயில படைக்கப்பட்ட நானும் நீங்களும் எதேச்சியா வந்துட்டோமா அல்லது உபயோகமற்றவர்களாக இருக்கிறோமா? இல்ல. என் மேல உங்க மேல கர்த்தர் நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பைக் இப்போ நம்ம கையில தரார், பைக் எனக்கு தராரு வச்சுக்க, எனக்கு கொடுக்குறார், பைக் கொடுக்குறாரு அப்படின்னா, கர்த்தர் எனக்கு இந்த பைக்கு கொடுப்பதற்கு நோக்கம் என்ன? எனக்கு ஆண்டவர் பைக்கு தராரு, ஒரு 2 சக்கர வாகனத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். அது நோக்கம் என்ன? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எனக்கு பைக் கிடைக்குது, எனக்கு உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு பைக் ஒரு 2 சக்கர வாகனம் கிடைக்குது அல்லது காரே கிடைக்குன்னு வச்சுங்க. அது நோக்கம் என்ன? குடும்பமா, என்ன குயிக்கா போறதுக்கு, சீக்கிரமா என்ன செய்யலாம், போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போறதுக்கு. ஓகே, ஒரு காரணம். நான் இனிமே ஹிந்தியில பேசுற மாதிரி அப்படியே புரியாத மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன்? தமிழ்ல தானே சொல்றேன். ஒரு 5-6 பேர் சொன்னீங்கன்னா சரி கேட்கறாங்க, ஒரு 5 பேர்னாச்சும் நம்ம சொல்றதை என்ன செய்யறாங்க, கேட்கறான்னு சொல்லலாம். உங்களுக்கு கார் கிடைக்குது, எதுக்கு? டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. எதுக்கு? அப்படி உலாவி வர்றதுக்கு. சரி, ஓகே. என்னங்க, உங்களுக்கு ஒரு கார் கிடைக்குதுன்னு வச்சுங்க. கார் எதுக்கு? அவர் சொன்னா சீக்கிரமா ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், போறதுக்கு. அப்புறம் என்னங்க, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதுக்காக கார். சரி, ஓகே. வாழ்க்கை ஒண்ணு ஸ்பீடா போறதுக்கு, ஒண்ணு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதுக்கு. 3வது என்னங்க, தேவை, நம்ம தேவைக்காக அந்த காரை பயன்படுத்துறதுக்காக கார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பெட்ரோல் போற கார் கொடுத்தா பெட்ரோல் போற காசு கிடைக்குமா? அப்படி யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க. இவ்வளவுதான் தெரியுமா? சொல்லுங்க. இங்க என்ன செய்யலாம், குடும்பத்தோட என்ன செய்யலாம், அங்க போலாம், அங்க வரலாம். சரி, ஓகே. எப்படி வேணாம் கவனிங்க. கார் கொடுத்தா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஆண்டு கார் கொடுப்பாரானால் இந்த கார் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறணும். இந்த கார் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த கார் மூலமாக என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய ஊழியத்தை அது செய்வதற்கு இது ஒரு உபயோகமான ஒரு கார். ஆமென். இந்த கார் கொடுக்கப்பட்ட போதே நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த கார் உங்களுடைய ஊழியத்துக்கு என்று கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நீர் என் மேல ஆண்டு என்ன திட்டம் வைத்தீரோ இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த கார் என் கையில கொடுத்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த கார் இந்த ஆண்டவருடைய திட்டம் நான் என்னை கொண்டு நிறைவேற்றணும், அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு காரியம் தான், உதவியா கொடுக்கப்பட்டதா ஒரு பொருள் தான் கார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இதை வச்சுட்டு இந்த கார் வந்துங்க, நான் ரொம்ப கடைக்கு போறதுக்கு, அங்க போறதுக்கு, இங்க போறதுக்கு எல்லாம் உபயோகப்படுத்துறேன் அப்படின்னா இது ஒரிஜினல் திட்டம் இல்ல. இந்த கார் எடுத்துட்டு ஊட்டி, குன்னூர், அப்புறம் கொடைக்கானல்,
சொல்லுங்க. அங்க எங்க போறதுக்காக உபயோகப்படுத்தினா அது அது உண்மையான திட்டம் அல்ல. சொல்லுங்க. இந்த கார் எடுத்துட்டு சொல்லுங்க அப்படியே அங்க அப்படியே அப்படியே கோயம்புத்தூர் சுத்தி வர்றதுக்காக, அங்க இருக்க ஷாப்பிங் மால் போறதுக்காக, அங்க போறதுக்காக, சொந்தக்கார வீட்டுக்கு போறதுக்காக, கவனிங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போறதுக்காக, நண்பர் வீட்டுக்கு போறதுக்காக, எடுத்து உபயோகப்படுகிறதுக்காக அது இருக்கலாம், இருக்கலாம், போலாம், ஊர் சுத்தி பார்க்கலாம். ஆனா அது உண்மையான திட்டம் அல்ல. அந்த திட்டத்துக்காக கார் கொடுக்கப்படல. எத்தனை சொல்ல புரியுது? ஆமென். அப்ப அது அது வந்து அது வந்து ஒரு பகுதியா இருக்கலாம், அது ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஆனா அது உண்மையான திட்டம் அல்ல. அப்போ இது உண்மையான திட்டம் என்ன? இங்கிருந்து ஒரு வீடு சந்திப்பதற்காக, ஒரு ஆத்மாவை சந்திப்பதற்காக, அவனை ஜெபிப்பதற்காக, இங்கிருந்து ஏதோ ஒரு கூட்டம் நடத்துவதற்காக, ஏதோ ஒரு வீட்டுக்கு போறதுக்காக, தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்ப கொடுக்கப்பட்ட நோக்கமே என்னன்னா, உண்மைய நோக்கம் என்னன்னா, உங்களுடைய ஊழியத்துக்கு உபயோகமா இருப்பதற்காக கொடுக்கப்பட்டதா இந்த திட்டமே தான். கார் கொடுக்கிற திட்டமே அதுதான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த நோக்கத்தைக்காக பிரதானமா பயன்படுத்தாம ஊழியத்துக்கு கார் கொண்டு போறது இல்ல, ஊழியத்துக்கு காரை உபயோகிக்கிறது இல்ல. ஆனா மற்ற எல்லாவற்றுக்காக கார் உபயோகித்தோம்னா, என் காருங்க ரொம்ப மைலேஜ் கொடுங்க, அது முக்கியமா? என் கார்ல ஏறி உட்கார்ந்தாங்க அப்படியே சொகுசா, அப்படியே அழுங்காம கொழுங்காம போங்க, அது நோக்கம் அல்ல. என் கார்ல பெரிய நல்ல ஸ்டீரியோ எல்லாம் மாட்டி இருக்கிறீங்க, நல்ல நல்ல ஆடியோ சிஸ்டம் எல்லாம் மாட்டி இருக்க, பல ஆயிரம் போட்டு மாட்டி இருக்கிறேன், அது நோக்கம் இல்ல. என் கார்ல ஏறிக்கு வந்தா சீக்கிரமா என்ன ஆயிரும், ஏசி ஒர்க் ஆகும், அப்படியே இங்க வந்து உட்கார்ந்தாலும் எப்படி இருக்கும், அப்படி குழு குழுன்னு இருக்கலாம். அது நோக்கம் அல்ல. எத்தனை சொல்ற புரியுது? ஆமென். இப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற எல்லாமே அது நோக்கம் எதற்காக? கர்த்தர் வீட்டு கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் வேலை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் உங்க குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு என்னெல்லாம் கையில கொடுத்திருக்காரு? உங்களுக்கு என்னெல்லாம் கிருபை கொடுத்திருக்காரு? சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறாரா? எதெல்லாம் ஆண்டவன் கொடுத்திருக்கிறாரோ அது தேவ திட்டம் நிறைவேற்ற கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரிஜினல் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நீ என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கிறோம்? தேவ கிரியை வெளிப்படுவதற்காகவே இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். நேரத்தை கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வீட்டை கொடுத்திருக்கிறார், வாகனங்களை கத்து கொடுத்திருக்கிறார், பணத்தை கத்து கொடுக்கிறார், நல்ல சுகத்தை, நல்ல பலனத்தை கத்து கொடுத்திருக்கிறார், நிறைய நண்பர்களை கத்து கொடுத்திருக்கிறார், நிறைய உறவினர்கள் கத்து கொடுத்திருக்கிறார், எத்தனையோ கருத்தை கத்து கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே எதுக்காக? தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் காரை விட்டு ஆண்டு ஊழியத்துக்காக முக்கியமா பயன்படுத்த விட்டுட்டு அதுக்கு பதிலா எல்லா வேலையும் செஞ்சேன்னா இது கார் கொடுக்கப்பட்டது வீண். இதனால தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. எதுவும் சொல்ல புரியுது? இந்த ஆண்டவர் இந்த காரை இவ்வளவு லட்சம் போட்டு கையில் கொடுத்தது ஆண்டருக்கு என்ன உபயோகம்? அதெல்லாம் ஆண்டருக்கு என்ன பயன்? எதுவும் சொல்ல புரியுது? ஆண்டருக்கு என்ன பயன்? என்ன பயன்? இந்த காரணால கர்த்தருடைய திட்டம் என்ன நிறைவேறுச்சு? இந்த காரண நிமித்தமா கர்த்தர் என்ன மகிமைப்பட்டார்? சொல்லுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஆண்டு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. என் காருங்க கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தினாலும் பயங்கர ஓடுங்க, நல்லா மைலேஜ் கிடைக்குங்க, அது முக்கியம் இல்லப்பா. அதை நீ பெருமை பேசாத, அதை பத்தி நீ பேச வேண்டாம். என் கார் கொடுத்தது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மேட்டை போட்டுறோம். சூப்பர், புது மேட்டு. அப்படியா அப்படியா? மேட்டை பத்தியே தலையை தூக்கி சாடிட்டு இருக்க கூடாது. மேட் எதுக்கு கொடுக்கப்பட்டது? கம்ஃபர்டபுளா பிள்ளைகளுக்கு வந்து ஜெபம் பண்றதுக்காக. சொல்லுங்க. அப்ப கிழிஞ்சதுல உட்கார்ந்துட்டு இருந்தோம், இப்போ அதுல திருப்பி உட்கார்ந்து நாம என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கிறதுக்காக, நல்லா இதுக்கு அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது அவருடைய காரியம். அதை பத்தி மிகப்படுத்தி பேச வேண்டியோ அல்லது நம்ம பெருமை பாராட்டுறது என்ன இல்ல. சொல்லுங்க. ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல.
நானும் நீங்களும் ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமானால், ஆண்டவருக்காக ஆண்டுடைய நன்மைகளை பெற்றிருக்கோமானால், அது ஆண்டு திட்டத்துக்கு எவ்வளவாக நம்ம உபயோகப்படுத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில கர்த்தர் திட்டம் எவ்வளவு நிறைவேறி இருக்கிறது, தேவ சித்தத்தை செய்து முடித்திருக்கிறேனா சொல்லுங்க. அண்ணால் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு பதில் வரல. ஆனா எப்பொழுது ஆண்டவரே என் மகனை ஒரு ஆண்குமாரனை கொடுப்பீரானால் உடைய திட்டத்துக்கு, உடைய ஊழியத்திற்கு, உடைய ஆலயத்துக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன போது, கர்த்தரின் திட்டத்துக்காக தன்னை அர்ப்பணித்த உடனே கர்த்தர் கர்ப்பத்தை திறந்து கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை புரியுது? அல்லேலூயா. ஆண்டவரே நான் வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்வது நோக்கமே நான் சம்பாதிப்பதற்காக அல்ல, அல்லது என்னுடைய திட்டத்துக்காக அல்ல, என்னுடைய சுயத்துக்காக அல்ல. நான் வேலை செய்வது உங்களுடைய சித்தத்தை செய்வதற்காக தான் நான் செய்கிறேன். அல்லது அந்த வேலை செய்வதற்காக ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு சின்ன கால் தொகை தான் கொடுப்பீங்க. ஆனா அதுக்காக தான் வேலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்ல புரியுதுயா? வேலை செஞ்சு அப்படி பெரும்பகுதி கொடுப்பதற்காக வேலை இல்லை. நான் சொல்ல புரியுது? எத்தனை புரியுது? பெரும்பகுதி கொடுப்பதற்காக இல்ல, அது அற்பமா தான் கொடுத்திருப்போம். ஆனா அந்த அற்பமான பகுதியை, அந்த அற்பமான காரியத்தை மனப்பூர்வமா கொடுப்பதற்காக தான் கர்த்தர் வேலை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர் கொடுப்பீங்க, அந்த கொஞ்ச நேரம் கொடுப்பதற்காகவே கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் செய்வேன், அதுதான் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க முடியும், அது உண்மையா ஜெபிங்க, அதுதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதான் கர்த்தர் திட்டம். அது உண்மையாக அந்த சின்ன காரியமோ பெருசோ, கர்த்தர் உங்க எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது கர்த்தர் திட்டத்துக்கு என்று ஒப்பு கொடுங்க. அந்த நோக்கத்தோட வாழுங்க. எனக்கு பைக் கொடுத்தது ஆண்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, எனக்கு குடும்பத்தை கொடுத்தது ஆண்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, எனக்கு வீட்டை கொடுத்தது ஆண்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, எனக்கு கொடுக்கிற பணங்கள் கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, எனக்கு கொடுத்த நல்ல பலன், நல்ல சுகம் எல்லாம் கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கொடுத்த நண்பர்கள், எனக்கு கொடுத்த எல்லாமே ஆண்டோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, வேற ஒன்றுக்காகவும் இல்லை. அங்கதான் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க முடியும். அங்கதான் கர்த்தர் செயல்படுகிறதை பார்க்க முடியும். அங்கதான் கர்த்தருடைய வல்லமை பார்க்க முடியும். அங்கதான் கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். அங்கதான் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறதை பார்க்க முடியும். எத்தனை சொல்ல புரியுது? ஆமென். கொடுத்த வேலையில கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்க மூலமாக, உங்க பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படுறாரா? யார சொல்லுங்க. உங்க குடும்பத்துல உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படுறாரா? நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்துல உங்கள் மூலமா கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? யார பக்கத்துல சொல்ற, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறது வேஸ்ட், சர்ச்சுக்கு மட்டும் பைபிள் தூக்கிட்டு போற, இப்படி பேசுற, இப்படி நடக்கிற, இங்க அநேகர் கர்த்தருக்கு சொல்லுங்க கெட்ட பேரா இருக்கிறாங்க, வேதனை உண்டாக்குறாங்க. இவங்க திட்டத்துக்கு விரோதிகள். இயேசுவின் பெயரை சொல்லிட்டு திட்டத்துக்கு என்ன எப்படி இருக்காங்க? விரோதிகளா இருக்கிறார்கள். அதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கல. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம கேட்கறதே இல்லை. இதுதான் முக்கியம். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? பேசுங்க. வீட்டுல தூக்க வர மாட்டேங்க, பஸ் இங்க வந்து என்ன செய்வோம்? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் என்ன செய்யும் நிம்மதியா? சொல்லுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வருவோம்? பூமியா சுபாயத்துல சொல்லுங்க. செவிக்கு வருகிறோம், பாட வருகிறோம். சொல்லுங்க. ஒண்ணு சத்தம் காதல் கேட்கறது இல்ல. எப்படிங்க? தேவனை மையப்படுத்த வருகிறோம். அப்புறம்
சொல்லுங்க. ஆண்டவரே சித்தம் செய்வதற்கு 10 மணிக்கு தான் வர்றாங்க. 9 மணிக்கு வர வேண்டிய நபர் 10 மணிக்கு வந்து ஆண்டு சித்தம் செய்யறாங்க. சொல்லுங்க. வேற நான் சர்ச்சுக்கு வர்றது ஆராதிக்கிறது 2வதுங்க. கர்த்தரை மேம்படுத்துறது 2வது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற வர்றேன். தேவ திட்டம் என் மூலமாக சபைக்கு போறதுனால நிறைவேற போகிறது. சொல்லுங்க. புரியுதா? வர நோக்கமா தான் நான் சொல்றது. கோச்சு கூடாது. சர்ச்சுக்கு லேட்டா வந்து பிரச்சனை இல்லை, பரலோகத்துக்கு லேட்டா போயிடக்கூடாது. ஆமென். தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறும். ஆமென். அதுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. அண்ணால கூட சொல்லுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் எனக்காக என்னுடைய நிந்த நீங்குவதற்காக என் பிரச்சனை மாறுவதற்காக நான் ஜெபிச்சிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு கேட்டேன். நீங்கள் அப்படிலாம் யோசிப்பா. உங்களுடைய சித்தம் நிறைவேறதுக்காக என்னெல்லாம் கொடுக்க என்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இந்த கடன் இருக்கிறேன், இந்த பிரச்சனை இருக்கிறேன், உங்களுடைய திட்டம் நிறைவேறதுக்கு தடையா இருக்குது ஆண்டவரை. உங்களுடைய திட்டம் நிறைவேறதுக்காக இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரை. உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன், அதுக்காக உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றீங்க கேட்கிற ஆண்டவரை என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக பிரச்சனை என்னையும் உங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கேட்காத நன்மைகளை கூட கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சாலமோன் ராஜா ஜெபம் பண்றான், ஆண்டவரே உம்முடைய என்னை ராஜாவாக்கிட்டீங்க, என்னை ராஜாவாக்கிட்டீங்க. ஆனா அந்த ஜனங்களை நடத்துறதுக்கு தேவையான ஞானம் கிட்ட இல்ல, தேவையான ஞானம் இல்ல ஆண்டவரே. ஜனங்கள் எப்படி நடத்த தெரியாது, திட்டத்தை கொண்டு வச்சுட்டீங்க, ஆனா எப்படி செய்யறது தெரியல. அவனை சிந்தனை பாருங்க. ஆண்டு கேட்கிற வேணுங்கிறது கேளு, வேணுங்கிறத இது வேணும் கேளுப்பா. மனுஷன் உலக பிரகாரமா கேட்கிற எந்த காரியத்தையும் சாலமோன் கேட்கல. அவன் அரிதானதை கேட்டான், ரேரா கேட்டான், யாரும் கேட்காத கேட்டான். அதுதான் நம்ம கேட்கணும். ஆமா சொல்லுங்க. எல்லாரும் என்ன கேட்க சபைக்கு வர்றாங்க, எல்லா சர்ச்சுக்கு வர்றாங்க. எத்தனை என்ன ஜெபம் பண்றாங்க? பெரும்பான்மையான என்ன ஜெபம் பண்றாங்க? என் பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும், துன்பம் மாறணும், கஷ்டம் மாறணும், பண ஆசிரியர் கிடைக்கணும், பண பிரச்சனை மாறணும், வியாதி நீங்கணும். அது நானும் நீங்களும் அப்படி ஜெபிக்க கூடாது. ஆமென். நானும் நீங்கள் சாலமோன் போல என்ன செய்யணும்? அரிதானதை கேட்கணும். எப்படி கேட்கணும்? அரிதானதை கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இது இங்கிட்ட இல்ல, உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு இதெல்லாம் தடையா இருக்கிறது, அதை நீக்குங்க, அதை தாங்க. நான் சொல்ல புரியுதா? இது புரியுது? ஆமென். உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இதெல்லாம் இங்கிட்ட இல்ல, இதெல்லாம் தடையா இருக்கு, இதெல்லாம் குறையா இருக்கிறேன், இதை நிறைவாக்குங்க. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. நமக்கு தெரியுதுல்ல, எதை கேட்டா கர்த்தர் முதல் செய்வார். இதான் சித்தம். சாலமோன் அதை கேட்டான், ஆண்டவர் அவன் கேட்டது மட்டும் கொடுக்கலீங்க. சொல்லுங்க. அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதான் அவன் வெறும் ஞானத்தை கேட்டான், ஞானத்தையும் கொடுத்தார். அவன் சொன்னாரு அது எல்லாமே அவன் தேவன் அவன் கொடுத்தது எதுவுமே அவனுக்கு முன்னாடி யார்கிட்டும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லை. நம்ம உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் இருக்கிற பணம் வற்பமானது, சொற்பமானதுதான். அதை காட்டிலும் பல மடங்கு யார்கிட்ட இருந்துச்சுன்னா சாலமோன்றது. அவனுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்டாங்க, எத்தனையோ பேரு உலகத்தை பிடித்து விடுவேன்னு சொல்லி அரசாண்டாங்க. அவனுக்கு அப்படி இல்லை. அதை காட்டி பெரிய ஐஸ்வர்யனாக அவன் வாழ்ந்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆனா என்ன, கடைசியில் அவன் திட்டத்தை நிறைவேற்றல. நானும் நீங்களும் கற்ற திட்டத்தை நிறைவேற்றுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்.
நம்முடைய எண்ணங்கள் அப்படி டோட்டலா மாறணும். நம்முடைய மனப்பான்மையே மாறணும். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு இதே பிரசங்கத்தையும் அடுத்த வாரம் தொடர்ந்து என்ன செய்வோம், கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஆண்டு பேசுறான்னு சொல்ல முடியும்? கர்த்தர் திட்டத்தில் தலையா இருக்கிறது பயம், தாமதம், பலவீனம். இது மூணுமே நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை பயன்படுத்த, அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ.